எவ்ரிவன், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வயித்தெரிச்சல் அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். நம்மளோட மனசுக்குள்ளே வந்து நெருப்பு இருக்கணும், அந்த நெருப்பு வந்து நம்மளை அழிச்சிடக்கூடாது, அது நம்மளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். நெருப்பு வந்து அளவோடு இருக்கணும். கோயிலில் இருக்கிறது, விளக்கில் இருக்கிறது ஒரு நெருப்பு தான். அதே மாதிரி காட்டில் தீயா இருக்கிறது ஒரு நெருப்பு தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அளவோட இருந்துச்சு அப்படின்னா அது அழகா இருக்கும், அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கை வந்து உண்டு பண்ணும். இதே அது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அழிச்சிரும். அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளேயும் நெருப்பு வந்து அளவோட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது வந்து வழிவகுக்கும். அதே மாதிரி அந்த நெருப்பே வந்து வயித்தெரிச்சலா மாறி நம்ம வயிற்றுல உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது நம்மளே அழிச்சிரும். அதனாலதான் வந்து கௌதம புத்தர் சொன்னாரு, நெருப்பு மாதிரி வந்து நம்மளுடைய கோவம் அது வந்து மற்றவங்க மேல நம்ம தூக்கி வீசணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து நம்மளை தான் முதல்ல அழிக்கும். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும், கோவத்தை முதல்ல ஒழிச்சிடணும். கோவம் வந்து அளவோட இருக்கலாம். அதாவது நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்றதுல வந்து கோவத்தோட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது, இவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது, இவன் எப்படி முன்னுக்கு வரலாம், நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்ற அந்த எண்ணம் யாருக்கும் வரவே கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா முதல் அழிவு நம்ம தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்போ வந்து பைக்ல போய்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட வெறும் பைக் தான் இருக்கு, உங்ககிட்ட கார் இல்ல. இதே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கார் இருக்கு, அவன் ஃபேமிலியோட வெளியே போறான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல வயித்தெரிச்சல் தான் முதல்ல வரும். ஆனா நீங்க வந்து அவனுடைய உழைப்பை வந்து நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான், அந்த கார் வாங்க அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், அவன் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா, அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்றத நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க சொந்தமா ஒரு பைக் வச்சிருப்பீங்க, அதுக்கு இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீயா ஹாப்பியா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த கடன் தொல்லையுமே இருந்திருக்காது. ஆனா அதெல்லாம் நீங்க பாக்குறது கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான், நம்மளும் கார் வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டான், நம்மளும் வீடு வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் அதை வச்சிருக்கான், நம்மளும் இது வச்சிருக்கணும். அவன் முன்னுக்கு வந்துட்டான், இவன் முன்னுக்கு வந்துட்டான், இவன் ஏன் அப்படி இருக்கான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம இருக்கிறதையும் இழந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வந்து வயித்தெரிச்சல் பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிறதையும் இழந்துருவோம். ஆனா வயித்தெரிச்சல் படாம நீங்க முதல்ல நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா இருக்கிறதையாவது நீங்க காப்பாத்திட்டு கொஞ்சம் சந்தோஷமா வாழலாம். நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழ போறீங்களா இல்ல அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி இருக்கிறதையும் இழக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். டெசிஷன் வந்து 2 இருக்கு, அதில் வந்து சூஸ் பண்ணுறது நீங்கள் தான். உங்கள் லைஃப்க்கான சூஸிங்கை வந்து நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணணும். நம்ம இப்படி இருக்க போகிறோமா இல்லை அப்படி இருக்க போகிறோமான்னு. நீங்கள் அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே வளர்த்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி வயிறு எரிஞ்சு அவங்க கீழே வந்துடணும், அவங்க வந்து கேவலமாக ஆகிடணும், அவங்க கேவலப்பட்டு போயிடும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா முதல்ல கேவலப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்களும் வளர மாட்டீங்க, அவங்களோட வளர்ச்சி உங்களால் தடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் வளர மாட்டீங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பேரை பார்த்து நம்ம எப்படி நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. எனக்கு வந்து நான் எப்படி முன்னுக்கு வரதுனே தெரியல, நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலையே எனக்கு ஏற்படலை, நான் வந்து வீட்டில் ஒரு மூலையில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து மூளையில் உட்காந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மூளையை கசக்கி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் தோணும். அந்த ஐடியாஸை வந்து நீங்கள் செயல்படுத்தினாலே போதும். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போகலன்னா கூட ஓரளவுக்கு உங்களுடைய தகுதியை நீங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ நம்ம வீட்டில் மூளையில் உட்காந்துருக்கோமே, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களாலையும் ஏதாவது பண்ண முடியும். அதாவது சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே வேஸ்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு சின்ன குச்சி கீழே இருந்தால் கூட அது கூட நம்மளோட பல் குத்துறதுக்கு உதவும். எதுவுமே வேஸ்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. இரும்பு அப்படின்னு இருந்தால் அதுவும் எதுக்காவது யூஸ் ஆகும், கோல்டு அப்படின்னு இருந்தால் அதுவும் எதுக்காவது யூஸ் ஆகும். கோல்டு அப்படின்றதுனால நம்ம வந்து சும்மா வெளியே வச்சிட முடியாது, அதுக்கு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இரும்பு பெட்டின்னு ஒன்று தேவைப்படும். ஸோ கோல்டை விட இரும்பு தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இரும்பா இருக்கிறீங்க, நம்ம கோல்டா இருக்க முடியலையே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இரும்பா இருந்தீங்கன்னா கோல்டுக்கு ப்ரொடெக்ஷன் தரத்துக்காக நீங்கள் காடால படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கோல்டா இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரத்துக்கு 4 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். உங்களோட மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நீங்கள் கோல்டோ இல்லை இரும்போ நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் தான் அப்படிங்கிறத முதல்ல உணருங்க. அது மட்டும் இல்லாமல் வயித்தெரிச்சல் யாரை பார்த்தும் பற்றாதீங்க. அப்படி வயித்தெரிச்சல் பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் முதல்ல அழிவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.